ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒயர் சேர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம கீழே உட்காருவோம்ல, அந்த சட்டம் தான் எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு, இது பேக் சைடு லைட்டாக வந்து அந்த ஓட்டையில் வந்து கொஞ்சம் குழியாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்கும், எதுவும் இல்லாமல். இப்போ இதுக்கு வந்து 2mm எடுத்துருக்குறோம் நம்ம ஒயர் பின்னுறதுக்காக. இதில் மேலே வந்து கொஞ்சம் உப்னா மாதிரி இருக்கும், அதான் ரைட் சைடு. பேக் சைடில் வந்து தட்டையாக இருக்கும். நம்ம வந்து இப்போது இந்த சென்டரில் கூட கோக்கலாம், இல்லைன்னா ஃபஸ்ட்டில் கூட கொடுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், எங்கே வேணாலும் கோத்துடலாம். எல்லா இடத்துலையுமே தான் பின்ன போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ சென்டரில் வந்து நான் எடுத்துக்கிறேன். அந்த ரைட் சைடு சொன்னல மேலே, அந்த பக்கம்தான் மேலே வச்சு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போது அதில் செக் பண்ணிக்கிறோம் ஒன் டைம், இது கரெக்டாக மேலே வச்சுருக்கோமா, அந்த தட்டைப்பகுதி இருக்கா, மேல் பகுதி இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறோம். பார்த்துட்டு இங்கே கீழே வந்து நம்ம விடும்பொழுது கொஞ்சம் ஒயர் விடணும், ஏன்னா கட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ தான் அதனால் கொஞ்சம் ஒயர் விட்டு அதில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு ஆணியோ அல்லது நான் ஒரு கட்டையோ சின்னதாக அதுக்கு ஓட்டையை அடைக்குவோம்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அதில் நான் வச்சுக்கிறேன். அது நல்லா வச்சோன்னா நல்லா டைட்டாக அது போயிட்டு பிடிச்சிக்கும். இப்போ வந்து நமக்கு வந்து அது லூஸ் ஆகாமல் இருக்கும், கீழே நம்ம விட்டுருக்கோம்ல அது வெளில வராமல் இருக்கும். கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் ஆணி வச்சுக்கலாம். நான் ஆணி தான் வச்சுருக்கிறேன், இல்லைன்னா அந்த அது கூட வச்சுருக்கலாம். அதுக்கு ஒரு ஓட்டைக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்கள்ல, அதில் கூட வைக்கலாம். அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுல நம்ம வந்து அதை விட்டு நம்ம இழுக்கிறோம். நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ஒயர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்புறமா அது கூட முடிச்சு போட்டுக்கலாம். நம்ம இடையிலலாம் நம்ம முடிச்சே போடக்கூடாது. நம்ம வந்து அந்த ஓட்டைக்கிட்ட மட்டும்தான் பின்னாடி சைடில் முடிச்சு போடுவோம். இப்போது அந்த மேல் பகுதி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பின்னாடி வழியாக எடுத்துட்டோம். பின்னாடி வந்தோடனே மறுபடி பக்கத்து ஓட்டையில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அதுலேருந்து அதை விட போகிறோம். அந்த முனையை வந்து பக்கத்து ஓட்டையில் விட போகிறோம். இப்போ வந்து நம்ம விடும்பொழுதே கரெக்டாக அதை செக் பண்ணிட்டோன்னா, அந்த முடிச்சா அப்படியே சுருண்டுக்கும். அது சுருண்டு இருக்கு இல்லையா, இதை மாதிரி சுருண்டுக்கும். ஸோ அப்புறமா வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை எடுத்து விட்டுட்டு கொஞ்சோண்டு உள்ளார விட்டுட்டு அதை எடுத்து விட்டிங்கன்னா அது கரெக்டாக நமக்கே அதை எடுத்து விட வரும். அதை எடுத்து விட்டுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு ரோ போடுறோம். இதுலேருந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் அதுக்கு நேராக இருக்கிற ஓட்டையில் கீழே விட்டு கீழ் வழியாக இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த ஓட்டைக்கு பக்கத்துலேயே இருக்குல்ல, அந்த ஓட்டையில் தான் அடுத்தது விடணும். அதுக்கு பக்கத்தில் கீழாக மேலே விட்டு எடுத்துகிட்டு மேலேருந்து இந்தாண்ட சைடு கொண்டு வரோம். இப்போது இது வரும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கிறோம். டைட்டாக பிடிச்சிக்கிட்டே விட்டுட்டோம்னாமா இப்போது நெக்ஸ்ட்டு விட போகிறோம். அப்போ தான் கொஞ்சம் டைட்டாகவே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக டைட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஆனால் இது மாதிரி வந்து மாட்டிக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதை எடுத்து விட்டுட்டு அதே மாதிரியே ஒன்று விட்டு ஒன்றா அப்படியே இது லாக் ஆகிக்கிட்டே வரும் அந்த ஓட்டையை. இது மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பாதி போட்டுட்டு நான் காட்டியிருக்கேன். இப்போது இதை மாதிரி மடித்து விட்டு இழுத்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரமாக இழுக்க நமக்கு வசதியாக இருக்கும். இந்த முறுக்கி வந்திருக்கு இல்லையா, அதை மாதிரி அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்து விட்டு கீழே அது மாதிரி எடுத்து விட்டுட்டோன்னா கீழே போய்டும் அந்த முறுக்கெலாம். அங்கே போய்ட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ லாக் போட்டு இதை ஃபுல்லாக ஒரு ரோ முடிச்சிட்டோம். இப்போ வந்து இதில் 3 இருக்குது. இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒன் சைட் போட்டுருக்குறோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து டைட் பண்ணுறோம். இதை மாதிரி பிடிச்சி இந்த கீழே விட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து இந்தாண்ட இருக்கிற ஒயரை நம்ம இழுத்தோன்னா அந்த லூஸ் வந்து டைட் ஆகிடும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ரோ அதை மாதிரி இதை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்துட்டோன்னா, நான் செய்கிற மாதிரியே செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக டைட்டாகி வந்துடும் நமக்கு ஒயர். இப்போது லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியே இழுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக அப்படியே டைட் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் இப்போ ரொம்ப டைட்டாக இல்லையே அப்படின்ட்டு பிடிச்சிலாம் ரொம்பலாம் இழுக்க வேணாம், நமக்கு லாஸ்ட்டாக டைட் ஆகிடும். இப்போ கொஞ்சம் லூஸாக விட்டுக்கிறதே நல்லது தான். ஸோ நீங்கள் லூஸாக விடணும்னு அவசியம் இல்லை, அதுவே தானாக லூஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் இப்போது எப்பொழுதும் போல் உங்களால் முடிஞ்ச அளவு டைட் கொடுத்துக்கிட்டே வாங்க, அப்படியே பொறுமையாக நான் செய்கிற மாதிரியே. இதை மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ஒயர் வரும் இல்லையா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அதை எல்லாத்தையும் இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம்.
இதுலேயே ஏதாவது ஒரு முடிச்சு விழுந்திருக்கு, சைடு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் அந்த மோடு பகுதி சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் சைடு, அந்த சைடு கரெக்டாக இருக்கான்னு எல்லாத்துலேயும் செக் பண்ணிவிட்டு, இப்போ லாஸ்ட்டில் வந்து அந்த ஆணி எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், எல்லா பேலன்ஸ் இருக்கிற எல்லா ஒயரையும் விட்டு இழுத்துட்டு நான் நல்லா டைட் பண்ணிடுறேன். டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், முடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் வந்து இந்த ப்ளஸ் குறி மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இல்லையா, அந்த ஒயர்லேருந்து கீழேருந்து எடுத்துக்கிறோம். நம்ம புதுசாக எடுத்தாலும் எடுத்துக்கலாம், இருந்த ஒயர் இந்த லாஸ்ட்டில் மீந்திருந்தாலும் அதை இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம் கீழ் வழியாக. இப்போது கரெக்டான ரைட் சைடு இருக்கான்னு பார்த்துட்டு இந்த லாஸ்ட் ரோலேருந்து இப்போது நீங்கள் முன்னாடி செஞ்சோம் இல்லையா, இதையே ஃபஸ்ட்டுலேயும் இது மாதிரியும் செய்யலாம், நடுவுலேருந்தும் எடுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நடுவுலேருந்து எடுத்து அந்த சைடு பண்ண போகிறோம், அடுத்து இந்த சைடு பண்ணுவோம். இப்போது இந்த மாதிரி மடித்து இந்த அதுக்கு நேராக இருக்க ஓட்டையில் நம்ம விட்டுட்டு பக்கத்து ஓட்டையிலேயே நம்ம எடுத்துக்கணும் கீழே இருந்து. ஆனால் எல்லாத்துலேயுமே அந்த ஃப்ரண்ட் சைடை மட்டும் கரெக்டாக பார்த்து விடணும், இல்லைன்னா அன்ஈவனாக இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், உட்காரும் போதும் ஒரு மாதிரி தெரியும் நமக்கு. அந்த ஃப்ரண்ட் பகுதி மட்டும் செக் பண்ணிக்கணும். இதை இழுக்கும் போதே கரெக்டாக அதை சரி பண்ணிவிட்டு அதை இழுத்தோன்னா கரெக்டாக வந்து அந்த முடிச்சு விழாமல் இருக்கும். இந்த உழுத பாருங்கள், இதை மாதிரி முடிச்சு விழுந்துடும். ஸோ முடிச்சில் அந்த திருப்பிகிட்டு இருக்கும், அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படி இழுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இதெல்லாம் வெளில வந்துடும். அப்படியே இப்போ எடுத்துடுறோம். இது மாதிரி விட்டு எடுத்துட்டு இப்போ மறுபடி செகண்ட் ரோ போட போகிறோம். செகண்ட் ரோ போடும்போது கரெக்டாக அந்த முடிச்சிருக்கா இல்லையான்னு அங்கேயே எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம அந்த திருப்பிக்கிட்டு இல்லாமல் வச்சுக்கிட்டோன்னா இதுக்கு நேராக போட்டுட்டு இது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையிலேயே எப்பொழுதும் ஃபஸ்ட்டு செஞ்சோம் இல்லையா அதே தான், ஆனால் இந்த சைடு செய்ய போகிறோம். இப்போ ப்ளஸ் குறி மாதிரி வந்துருச்சா, இதை ஃபுல்லாக முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் அந்த டைட் பார்க்கணுன்னு சொன்னேன்ல, அதை மாதிரி நம்ம எந்த வழியாக விட்டோமோ எந்த வழியாக எடுத்தோமோ அதே மாதிரியே எடுத்துகிட்டு வந்து அந்த லூஸை கொடுத்து எடுத்துடுறோம். இது மாதிரி லாஸ்ட் வரைக்குமே அதை விடாமல் அப்படியே தொடர்ந்து செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த டைட்டு வந்துடும். ஸோ வந்து அந்த நம்ம எவ்வளோ தான் கொடுத்தாலும் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே செஞ்சுட்டே வந்துடுங்க. இப்போ இந்த அளவு வருது. நான் மறுபடியும் அந்த லாஸ்ட்டாக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த ஆணியை எடுத்துகிட்டு இப்போ போடுறேன். இப்போ முடிஞ்ச அளவு நம்ம டைட் பண்ணி எடுத்துட்டோம் எல்லாமே. இப்போ வந்து ப்ளஸ் குறி மாதிரி தான் நம்ம அப்போ போட்டிருக்கோம். இது செகண்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து எந்த கஷ்டமுமே இல்லை. இதெல்லாம் நம்ம போட்டு இழுக்கிறது மட்டும்தான், அதுவும் டைட்டாலாம் இருக்காது, நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம் இதெல்லாம். இப்போது ரெண்டாவது ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி தான் இதில் போடுறதுக்கு. அடுத்தது தேர்டு ஸ்டெப்பு போட போகிறோம். இதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஓட்டையிலேயே நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அதிலையே மறுபடியும் இப்போ போட போகிறோம். இப்போது பேலன்ஸ் இருந்ததுன்னா அந்த ஒயர்லேயே எடுத்துக்கலாம், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே, இல்லைனா புது ஒயர் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே டைட் பண்ணிட்டோம், ப்ளஸ் மாதிரி போட்டுட்டோம். அடுத்தது வந்து ஒயர் எடுக்கிறோம். இப்போ எடுத்துட்டு நம்ம அந்த இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல அது மேலேயே மறுபடியும் மேலே போடுறோம். இப்போ வந்து அதுக்கு மேலே போடும்போது அந்த திரும்பிடாமல் இருக்கிற மாதிரி பார்த்து போடுறோம். இப்போ அதை எப்படி போடுறோன்னு நான் ஒன் டைம் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ரோ போட்டோமா, இதில் வந்து ரைட் சைடு வச்சு போட்டோம். அதே மாதிரியே அதுக்கு ப்ளஸில் மாதிரி ஒன் டைம் போட்டோமா, அதுக்கு அடுத்தது மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல ஸ்டெப்பு, அதுக்கு மாதிரியே இதுக்கு மேலே போட போகிறோம். இதுக்கு மேலே போட்டோன்னா இதை மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம போட போகிற ரோ இதை மாதிரி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டால் மாதிரியே இந்த கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், அதுக்கு மேலேயே மறுபடியும் ஒரு ரோ போட போகிறோம். கீழெல்லாம் விடலாம் வேணாம், அப்படியே மேலே தான் விட போகிறோம். இதுவும் ஈஸி தான். நம்ம ஃபஸ்ட்டு போட்டால் மாதிரியே தான் இதை செய்ய போகிறோம். இப்போ 3 ஸ்டெப்பு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன்.
இதை மாதிரி நம்ம இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த ஒயர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்ம முன்னாடி போட்டது வந்து ஒன்று விட்டு ஒன்றா இருக்கும். இப்போ நம்ம போடுறது வந்து அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எப்பொழுதுமே போடுவோம்ல முடிச்சு, அதே மாதிரியே 2 தடவை போட்டு அப்படியே டைட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து டைட் ஆகிடும். அந்த கிட்ட கிட்ட போயிடணும். இதில் வந்து நம்ம வந்து அந்த ஓட்டையை அடைக்கிற மாதிரி போடக்கூடாது. நம்ம அதுக்கு தான் இதுக்கு வந்து நம்ம இன்னொன்று வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறதுல நம்ம டைட் பண்ணுவோம்ல, அதை டைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் அப்புறமா தான் அடுத்தது ஜாயிண்ட்டே கொடுக்கணும். இல்லைன்னா அந்த ஓட்டையை வந்து அடைச்சிக்கிட்டு இல்லைன்னா அந்தாண்ட மேலே வந்து அது ஒரு பிரச்சனையாகவே ஆகும். ஸோ அப்போ வந்து நம்ம கரெக்டாக அதை டைட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு தான் அடுத்ததை நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்த ஒயரை அதில் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஓட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டையில் நம்ம கொடுத்து இந்த சைட்லேருந்து இது மாதிரி இதே மாதிரி நம்ம கண்டினியூவாக அதே ப்ராசஸ் தான் ஃபுல்லாக பண்ணி முடிக்க போகிறோம். அந்த ஓட்டையை வந்து அந்த நம்ம முடிச்சு போட்டோம் இல்லையா, அது வந்து போயிட்டு ஓட்டையாக அடைச்சிடும். அதனால் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லைனா நம்ம மறுபடியும் அதை அவுத்துட்டு மறுபடியும் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே டைட் பண்ணி அப்படியே அது வழியும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து நம்ம லாக் போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு ஒயரை வந்து ஜாயின் பண்ணிக்கிறது தான் நல்லது எப்பொழுதுமே. இதே மாதிரியே தான் பக்கத்தில் பக்கத்தில் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஓட்டை வழியாக மறுபடியும் இழுக்கணுன்னா அந்த முடிச்சு போயிட்டு அடைச்சிக்கும் அப்புறம். அதை வந்து நீங்கள் கரெக்டாக அதில் பார்த்துக்கோங்க. இந்த ஒயர்லேருந்து இந்த ஓட்டையிலேருந்து அந்த ஓட்டைக்கு நம்ம வந்து இப்போ மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு இதே ப்ராசஸ் தான் அந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1 ரோ, செகண்டு ப்ளஸ் மாதிரி செகண்டாக போட்டோம். இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்டு ரோ மாதிரியே இதுக்கு மேலே போடுறோம் இப்போ. இது வந்துங்க ஒயர் கூட பின்னுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அடுத்த ஸ்டெப் வரும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது 3மே நமக்கு ரொம்ப ஈஸி தான், இந்த 3 போடுறதுமே. இப்போ வந்து எல்லாத்தையுமே பிடிச்சி கரெக்டாக இழுத்து டைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம லாக் போட்டு வச்சிடலாங்க. இதுதான் 3rd ஸ்டெப். இதுலேருந்து 3 ஸ்டெப் சொல்லிட்டேன். இது வந்து பார்ட் 1ல் வந்து இதை பார்க்குறோம். பார்ட் 2ல் வந்து நம்ம வந்து இதை எப்படி டைட் அடுத்த ஸ்டெப் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இழுக்கிறது, அதில் கரெக்டாக உள்ளார விட்டு எடுக்கிறது எல்லாமே. இது வந்து இது வரைக்குமே 3மே ரொம்ப ஈஸி தாங்க. இதில் வந்து நமக்கு உட்காந்து செய்கிறது தான் வேலை. ஓகேங்க. தேங்க்யூ. பார்ட் 2ல் சந்திக்கலாம்.